அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இருக்காங்க. அதில் தொழிலதிபர்களுக்கு அந்த தீவில் வச்சு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் உண்மை தான். சரியா? ஸோ அதை விசாரிப்பதற்காக தான் அமெரிக்கா கோர்ட்டு இதை எடுத்துகிட்டு அமெரிக்கா கோர்ட்டே இதை லீக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி பின்னல் வலையாக இருக்குது. பேருக்கு எவனையா 2 பேரை சேர்த்து விட்டுறது. கிளின்டன் மேலே பெண்கள் தொடர்பான குற்றச்சாட்டு அந்த காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ இந்த முன்னாள் கிளின்டன் மேலே இருக்குது. இப்போ இது எதுக்கு அப்படின்னா ஒருத்தனை வந்து மோசமாக டேமேஜ் பண்ணோன்னா அவனோட அரசியல் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிரும். பவர்ஃபுல்லாக இருக்கவொன்னே அப்படியே உடச்சி விட்டுறது. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்காக ட்ரம்ப் யோக்கியன்னு நம்ம சொல்ல முடியாது. சார் அப்படி இருக்கும்போது தான் இப்போ எப்ஸ்டைன் ஃபைலில் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மோடி பேர் வர்றது அது கோத்து விடுறதுக்காக கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் வெனிசுலா கிட்ட எண்ணெய் வாங்குறதுக்கு எதுக்கு மோடி ஒத்துக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்போ இதுதான் காரணம். அது வேற இது வேறமா. வேறையா இருந்தாலும் இப்போ ட்ரம்ப்புக்குமே மோடிக்குமே ஒரு பக்கம் சண்டை ரொம்ப அது நமக்கு தெரியும். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அதாவது அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா